சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்தையும் சாயப்பா மாற்றி எழுதப் போகிறார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதாவது சாயப்பா வருகைக்கு முன், சாயப்பா வருகைக்கு பின் அப்படின்னு நம்ம வாழ்க்கைய இங்க பிரிக்கிறோம். ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை ஜாதகம், தோஷம் எல்லாமே உங்களை கட்டுப்படுத்துச்சு. ஆனால் சாயப்பாவுக்கு பின் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழும்போது ஜாதகமும் தோஷமும் கிரகங்களும் உங்களை எப்பொழுதும் என்றும் கட்டுப்படுத்தாது. என்னோட வாழ்க்கையில் சில பேர் சொன்னாங்க, உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இனிமே எதுவும் மலர்வதற்கு உண்டான வாய்ப்பே கிடையாது, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான், இருக்கிற வரைக்கும் ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போ? சாயப்பா வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட மனசில் பாதிச்சுது. ஒரு பெரிய திட்டத்தை கூட என்னால் போட முடியல. ஏன்னா பிறர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட மனசை காயப்படுத்தினது மட்டும் இல்லை, என்னால் அடுத்த நகர்வுக்கு நகர முடியாமலே போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திறமைசாலிங்க. இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை பலர் தூண்டி விடுறதால அவங்க வாழ்க்கையை அவங்களோட திறமையை பயன்படுத்தாம ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடில் அவங்க செயல்படாமல் கம்ப்ளீட்டாக எங்கே போய் விழுந்தாங்கன்னா நெகட்டிவ் சைடில் விழுந்தாங்க. ஸோ விழுந்தவங்களால் எழுந்திருக்க முடியவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். ஸோ நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளவு திறமை இருந்தும் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வர முடியல. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக மனசை பறி கொடுத்ததுனால தான் வாழவே முடியாது அப்படின்னு பிறர் உறுதிப்படுத்தினதால அதை உண்மைன்னு நம்பி அவங்க வாழ்வதற்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வீணாக்கப்படுமோ அந்த விஷயத்தை மட்டும் முழு கவனத்தை வச்சாங்க, வாழ்ந்தாங்க, வீழ்ச்சி அடைந்தாங்க. பட் இன்னைக்கு நீங்க இருக்கீங்களே, நீங்க அத்தனை பேருமே சாயப்பாவோட அன்பு குழந்தைகள். நல்ல டைரியில நோட் பண்ணிக்கோங்க, இன்னைய தேதி போட்டு நோட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? உங்களுடைய கர்ம வினைகள் முடிவதற்கு உண்டான ஒரு நேரத்தை கடவுள் குறிச்சிருக்கார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லா அற்புதத்தையும் நடத்தணும்னு கடவுள் விருப்பப்படுகிறார். இது சாதாரணமா விஷயமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை எதையுமே நீங்க உள்வாங்க முடியாது. ஆனா இது ஒரு அதிசயத்தக்க ஒரு மெசேஜ். இந்த பதிவுனால என் வாழ்க்கை மாறும். இந்த பதிவு 20 நிமிஷமா 30 நிமிஷமா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நொடியும் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்துக்கு உண்டான ஒரு வார்த்தையும் ஒளிஞ்சிருக்குது. முடிஞ்சா கண்டுபிடிங்க, முடிஞ்சா கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறவன் தேடுறவன் தான். அவன் என்ன தேடுறானோ அது அவனுக்கு கிடைக்குது. ஸோ தேடாம வானத்தை பார்த்துக்கிட்டு பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காது. அவன் நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயத்தை நினைச்சு இன்னைக்கு கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஆசைகள் நிறைய வச்சிருப்பான், ஆனா முடியாதுன்னு மனசுலையும் வச்சிருப்பான். அப்போ ஆசைக்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய தூரம் இருக்குல்ல, அதுதான் அவனோட வாழ்க்கையில ஒரு துன்பத்தையும் ஒரு எதிர்மறை எண்ணங்களையும்
2 மடங்காக, 3 மடங்காக, ஏன் பல மடங்காக அது உருவாக்கப்படுது. அதை அழிக்கவே முடியல. ஸோ ஆரம்பத்தில் அவன் ஒரு விஷயத்தையும், இது என் வாழ்க்கைக்கு தேவையானதா, இதனால நான் பிறருக்கு நன்மை அளிக்க முடியுமா, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குமா, அதை தாண்டி நான் சந்தோஷம் பெற முடியுமா, இந்த மாதிரியான சில பல விஷயத்தை உள்வாங்கி செய்பவன் எவனோ அவனே ஆண்டவனுடைய குழந்தையாக இங்க இருக்கிறான். ஸோ உங்க சந்தோஷம் உங்களுக்கும் முக்கியம், உங்க குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் எல்லாருக்கும் முக்கியம். அதை பேஸ் பண்ணி நாம லைஃபை எந்த மாதிரி திட்டமிடுறோம், இந்த திட்டமிடும் தன்மை மட்டும்தான், இப்படிப்பட்ட திட்டமிடுவதால மட்டும்தான் நாம உயர்ந்த நோக்கத்தை, உயர்ந்த லட்சியத்தை நாம் அடைய முடியும். வாழ்க்கையில மாற்றம் வேண்டும், அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த மாற்றம் உங்களுக்கு மட்டும் சுயநலத்தின் போக்காக மாறிடுச்சுன்னா கடவுள் அதை விரும்புவது இல்லை. அதற்கு உண்டான என்னது தண்டனையை அனுபவிச்சாகணும். ஆனா இந்த மாற்றம் என்னாலையும் என் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஒரு பெரிய வெற்றியையும் அது கொடுக்குதுன்னு அவன் நம்பி செயல்படும் போது அந்த ஆண்டவனோட துணை அவனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். கடவுளுடைய துணையின்றி எதுவும் நடக்காது அப்படின்ற உயர்ந்த தத்துவத்தை அவன் எப்ப பெறுவான் தெரியுமா? தன்னுடைய நிலையை விட்டு பிறர் நிலையில அவன் நினைச்சு செயல்படும் போது ஆண்டவன் துணை அப்படின்ற ஒரு துணை தான் என்னை வாழ வைக்கும் அப்படின்னு நம்புவான். ஸோ நாம நிறைய பேசுவோம், கர்மா, ஜாதகம், ஜோசியம், அது இது. நான் இதற்கு எதிரானவனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம முயற்சி இல்லாம எதுவும் நடக்காது. 2வது, ஆண்டவனுடைய அருள் இல்லாம, ஆண்டவனோட துணை இல்லாம எதுவும் நடக்காது. இதுல நான் உறுதியா இருக்கேன். அதாவது தேவையான பக்கங்கள் தான் எனக்கு தேவை, தேவையில்லாத பக்கங்கள் எனக்கு தேவையில்லை. ஸோ தேவையில்லாத பக்கங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? அப்போ சில போர்ஷனை நம்ம மறந்துடலாம், மறக்கப்பட்ட போர்ஷனை மறுபடியும் எடுக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றிகரமான மனுஷனா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையா நீங்க இருந்தீங்களே, அந்த இடத்துக்கு உங்களை உள்ள கொண்டு வாங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்க மறக்கப்பட்ட பகுதிகள். என்னைக்கு அந்த பகுதிகளை நீங்க மறந்தீங்களோ அன்னைக்கு உங்க நிலையில நீங்க வாழ விருப்பம் இல்லாம தகுதி இல்லாத ஒரு மனிதனா கடவுளால ஓரங்கட்டப்படுகிறீர்கள். கடவுள் நிறைய விஷயத்தை ஏதாவது ஒரு செயல் மூலமாகவோ இல்லை செய்திகள் மூலமாகவோ இல்லை எண்ணங்கள் மூலமாகவோ வெளிப்படுத்துவார். அது யாருக்கு வெளிப்படுத்துவார் தெரியுமா? மாயையிலே விழுந்து கிடக்கிறவனுக்கு பண்ண மாட்டார். ஒரு போதையில இருக்கிறவங்கிட்ட நீங்க என்ன பேசி சாதிக்க முடியும்? ஸோ போதையை விட பலம் வாய்ந்தது மாயை. ஸோ மாயையில் அவன் சிக்கிக்கிட்டான் அப்படின்னா நம்ம எந்த ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் அவனோட காதுக்குள்ளே போகாது. அவன் தலையை ஆட்டுவான், பூம்பும் மாடு மாதிரி, பூம்பும் மாடு மாதிரி ஆட்டுவான். நம்ம சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியும் அவன் ஒரு பாவலா பண்ணுவான், அவன் ஒரு நாடகத்தையும் நடத்துவான். ஆனால் அவனுடைய செயல்களை வச்சு நம்ம கவனிக்கலாம். நாம் சொன்னது படி அவன் வாழ்க்கையை மாற்றினானா இல்லையா அப்படின்றத அவன் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அவன் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை அவன் அதே மாதிரி தான் இருக்கிறானா, உங்கள் அட்வைஸை அவன் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு நாடகத்தை நடித்தான், அதை நிறைவேற்றினா அவனுக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, நம்ம இவங்களை ஏமாற்றிட்டோம் அப்படின்னு. ஆனால் அவன் பிறரை ஏமாற்றுவதாக நடித்த நாடகம் அவனையே அவன் ஏமாற்றிக்கிட்டான்னு தான் அர்த்தமாகுது. ஸோ பெரியவர்களோட துணை, கடவுளோட துணை இல்லாத எந்த ஒரு மனுஷனும் எந்த விதமான கர்மாக்களையும் தாண்ட முடியாது. ஒரு சின்ன தடை வந்தால் கூட அவனால் தாண்ட முடியாது. ஆனால் ஆண்டவனுடைய அருள் பெற்ற ஒரு குழந்தை எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் சரி அதை சர்வ சாதாரணமாக தாண்டி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பார்கள்.
இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது. அதனால உங்களை நீங்க ஒரு தடவை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நான் எடுக்கிற முடிவு சரியா? மற்றவர்களை ஏமாற்றுவது சரியா? மற்றவர்களோட ஆலோசனையை கேட்காமல் நடப்பது சரியா? இதுதான் இன்னைக்கு தப்பு அப்படின்னா நாளைக்கும் அது தப்பாக தான் இருக்குமா? இல்லை நாளைக்கு அது சரியா இருக்குன்னா வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. போகிற பாதை சரியில்லை. இந்த பாதையில் பயணம் இருந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை காப்பாற்ற ஒருவனும் வரமாட்டான். ஏன்னா காப்பாற்ற வரணும்னு நினைக்கிறவன் கூட உங்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவனுக்கு பல சூழ்நிலைகளை கடவுள் உருவாக்குவார். நாம் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மளால் முடியும். இல்லை, அந்த உதவிகளை செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலையை கடவுள் உங்களுக்கு உருவாக்கி தருவார். ஏன்னா அவருடைய அருள் இருந்தால் தான் நம்ம யாருக்கு உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர் அருள் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு எந்த இடத்துலையும் உதவி செய்ய முடியாது. ஏன், நீங்கள் பெத்த பசங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர் வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் அதே மனதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவங்களுக்கு போய் சேரும். அவங்க எதிரானவராக இருந்தால் ஒரு நல்லதை ஒரு தீமை கூடவோ, ஒரு தீயதை ஒரு நல்லது கூடவோ கடவுள் சத்தியமாக இணைக்கவே மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் உங்களுடைய குழந்தைங்க சில நேரத்தில் தப்பான வழிகளை போனாலும் அவங்கள திருத்த முயற்சி பண்ணியும் அவங்க திருந்தாமல் போகிறதுக்கு காரணம் கடவுள் எந்த இடத்துலையும் ஒரு வாய்ப்பை வழங்கலை. ஏன்னா ஒரு தீமையானவர்கள் கூட நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், இல்லை என் குழந்தை தானே, என்ன பண்ணுறது, என்ன செய்யறது? அதுக்கு தான் ஒரே ஒரு விஷயம், பிரார்த்தனையை தவிர வேற எதுவுமே இல்லை. நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது அந்த தீயவர்களுடைய தீய எண்ணங்கள் குறையணும், நல்ல எண்ணங்கள் உருவாகணும். உருவாக்கப்பட்ட எண்ணங்கள் மூலமாக தான் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன மனதார செய்கிறீங்களோ அது போய் சேரும். அதனால தான் சொல்கிறேன், எதுவுமே முடியாது அப்படின்னு நீங்கள் பேசுறதுக்காக நம்ம வரல. முடியும், அதை எந்த வகையில் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத தான் நீங்கள் யோசிக்கணும். அந்த வழியில் நீங்கள் பயன்படுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ உங்கள் கணவர் ரொம்ப திருந்தலை, போகலை, வரல, குடிபோதையில் இருக்காரு, இன்னும் தீய பழக்க வழக்கத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்காரு அப்படின்ற ஒரு தாட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு வரும். 100% வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் அவரை திருத்தணும், அவருக்கு உதவி செய்யணும் முயற்சிகள் செய்யும்போது அங்கே உங்கள் கைகளும் கால்களும் கண்களும் காதுகளும் உங்கள் மனதும் சாயப்பாவால் கட்டப்படும். புரிஞ்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகள் மூலமாகத்தான் அதை அவர்களுக்கு சென்றடைய முடியும். ஸோ எந்த மனுஷனையும் யாரையும் திருத்தவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பாலாம் எனக்கு எத்தனையோ விஷயங்கள் சொன்னாங்க, அம்மாவும் சொன்னாங்க ஆரம்பத்தில். பட் எதுவுமே நான் திருந்தலை. ஸோ திருந்தாததுக்கு உண்டான விலையை 10 வருஷம் நான் ரொம்ப அனுபவித்தேன். ரோட்டில் போகிறவன் வரவன் எல்லாம் வார்த்தைகள் பேசுனாங்க, துரத்துனாங்க, எல்லாமே நடந்தது. நடக்காததுன்றது எதுவுமே இல்லை. பல அவமானம். இன்னைக்கு எங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கூட எந்த ஒரு அவமானத்தையும் மறக்காமல் இருந்தேன். ஏன்னா அன்னைக்கு பெற்றோர்களோட பேச்சை நான் கேட்கல. அதனால் பல இடத்துல அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன். ஏன் இதுக்கு மேலே வாழணுமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது. ஆனால் சாய்ப்பா வந்ததுக்கு பின்னாடி எல்லாமே முதல்ல என்ன மாற்றினார், நான் எப்படி வாழணும், எந்த வழியில் நான் போகணும் அப்படின்றத தான் அவர் தீர்க்கமாக எனக்கு சில வழிகளை அவர் காண்பிச்சார். அந்த வழியில் தான் நான் பயணம் செஞ்சேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சு என்னோட பாதை எங்கே, கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போகும். அப்போ நான் அழுதாலும் என்னை காப்பாற்ற ஒரு மனுஷனும் வரமாட்டான். எவ்வளவுதான் அன்பானவர்களாக இருந்தாலும் நரகத்துக்கு போகும்போது வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் நரகத்தில் தான் இருக்கிறானா அப்படின்றது கூட அன்பானவர்களுக்கு தெரியாமல் போய்டும் இல்லையா? அதனால் அப்போ தான் ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு. நம்மளுடைய வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பாதை. அந்த பாதையில் தான்
நான் பயணம் செய்யணும். அந்த பாதையில தான் என் வாழ்க்கை மாறணும். மாறுவது ஒன்றே தான் இப்போ புத்திசாலித்தனமானது. மாறக்கூடாது அப்படின்னா அது அடி முட்டாளுக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த கோட்பாடை கடவுள் என்னுடைய எண்ணத்தில் விதைக்கிறார். ஸோ விதைக்க 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 தான் எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக போகுது. ஸோ நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், என்னுடைய திருமணத்தை கூட நான் எப்போ பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்டாங்க, எப்போ எப்போ மறுபடியும் மறுமணம் அப்படின்னு. நான் எல்லாருக்கிட்டையும் சொன்ன பதில் ஒன்றே ஒன்று தான், அவருடைய விருப்பம் இருந்தால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு. அதே போல் அவருடைய விருப்பம் இருந்துச்சு, கல்யாணம் நடந்துச்சு. ஸோ நடந்தாலும் நடக்கலைனாலும் நான் என்னுடைய சந்தோஷத்தை யாராலையும் குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது. ஏன்னா நம்ம மனநிலை அதற்கு உட்பட்டது, சட்டத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சட்டத்துக்கு உட்பட்டது தான் என்னுடைய மனநிலை. ஸோ அந்த மனநிலையில் நான் தயாராக இருக்கும்போது தான் என்னோட வாழ்க்கையில் அவர் என்ன கொடுக்கணும், யாரை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், எந்த நேரம் எந்த நொடியில் கொடுக்கணும் அப்படின்றது ஒவ்வொன்றையும் அவர் என்னை செதுக்கினார். என்னை எப்படி அவர் செதுக்க முடியும்? நான் அவர்கிட்ட ஒப்படைச்சதால. அவர் செதுக்கும் போது வலி இருந்துச்சா? எஸ். கண்ணீர்? எஸ். நிறைய தடவை கதறி அழுத நாட்களும் இருக்கு. சில நேரத்தில் பார்க்கும்போதே பயங்கரமாக கதறி 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 அழுவேன். என்ன நமக்கு இல்லைன்னு தெரியாது, ஆனால் என்னமோ ஒன்று இல்லைன்னு தோணும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் தான் என்னோட வாழ்க்கை பாதை பயணத்தை அவர் செதுக்கினதால எனக்கு சந்தோஷமான மனநிலையில் இந்த நிமிடம் இந்த நொடி வரைக்கும் இருக்குது. ஏன், என்னோட மூச்சு நிற்கிற வரைக்கும் இந்த மனநிலையில் தான் நான் டெஃபினட்டாக நிற்பேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிடுச்சு. எங்கே ஆரம்பித்தா முடிவு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அனுபவ பாடத்தை கடவுள் எனக்கு நல்ல அருமையாக கொடுத்துருக்காரு. ஸோ சாய்பாபா தந்தையாக நினைக்கும் போது எனக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒரு உயர்ந்த பாதுகாப்பு இருப்பது போல என் மைண்டுக்குள்ளே அந்த தாட்டு ஓடுது. ஸோ அந்த தாட்டு தான் இப்போ வரைக்கும் என்னை வழி நடத்துது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சாய்பாவுக்கு முன் சாய்பாவுக்கு பின், இது உண்மை. நீங்கள் சாய்பா வந்ததுக்கு அப்புறமும் சாய்பாவுக்கு முன் இருக்கக்கூடிய மனிதர்களா நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. அது அவருக்கு ஆழ்ந்த துக்கத்தையும் ஆழ்ந்த துன்பத்தையும் அது அவருக்கு கொடுக்குது. ஸோ இதை நாம் உறுதிப்படுத்தணும். இதை தான் நம்ம வாழ்க்கையில் பல போராட்டங்களை தாண்டி நாம் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல போராடுங்க, போராடி வெற்றி அடைவதற்கு உண்டான வெற்றி கதவை தட்டணும் இல்லையா? ஸோ எந்த பக்கம் வெற்றி கதவு இருக்குதோ அந்த திசை நோக்கி நீங்கள் போகணும். தோல்வி இருக்கிற இடத்துல அந்த பாதையை தேடி போனால் இறுதியில் தோல்வி மட்டுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே புத்திசாலிகள் தானே, அதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல. ஸோ அப்போ உறுதிப்படுத்துங்க, வெற்றி படிக்கட்டு எங்கே இருக்கோ அங்கே நான் போவேன்னு சொல்லி கண்களை மூடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயத்தை எகைன் ரீகால் பண்ணுங்க. அதில் இருந்து அந்த வெற்றி படிக்கட்டை தேடுங்க. தேடினாதான் கிடைக்கும். புரிஞ்சுக்கோங்க, தேடினா கிடைக்கும். தானாக வருது, சம்டைம்ஸ் விஷமாக கூட மாறும். தானாக வந்துடுச்சே நான் ஏற்றுக்கலாமா? இது நிறைய பேருக்கு பெரிய குழப்பம். தானாக வந்தது நமக்கு கரெக்டு தான் அப்படின்னு. தானாக வந்ததுன்னா அந்த புள்ளி போட்ட மான் தானாக வந்தது? தானாக தானே வந்தது. அது யார் உருவாக்குனது? சீத்தைய வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி ராவணால் உருவாக்கப்பட்டது தானே. அதுதான் இதிகாசங்கள், கதைகள் எல்லாமே நடந்ததா இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்படிப்பட்டதா இருக்குதோ அதை பேஸ் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டும், உங்களுடைய ஒவ்வொரு பார்வையும் எங்கே வைக்கணும் தெரியுமா? பாதை மேலே. அந்த பாதை எங்கே போய் முடியுதுன்றதையும் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்க. டெசிஷன் ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அதை மாற்றுறது ரொம்ப 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 கஷ்டம். எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆழமாக நிதானமாக
எந்த எமோஷனலும் இல்லாமல் சரி சமமான மனநிலையில் இருந்து அந்த டெசிஷனை எடுங்க. டெசிஷன் எடுக்கும்போது மறுபடியும் பின்வாங்கக்கூடாது. நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? டெசிஷன் எமோஷ்னலில் பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறாங்க. அது அந்த நேரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை கொடுக்குது. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த டெசிஷன் எடுத்ததால் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எடுக்கக்கூடிய விஷயங்களை தெளிவான மனநிலையில் எடுங்க. வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.